ஆ, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டலேஷன் பண்ணுறது, அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, டிஎன்எஸ் எப்படி ஃபார்வர்ட் லுக்கப் ரிவர்ஸ் லுக்கப் அப்படின்றத நம்ம உங்கள்கிட்ட லைவாக டெமோ காமிச்சிருந்தேன். இப்போ ஒரு சிஸ்டமை எப்படி ஒரு டொமைன்குள்ளார கொண்டு வர்றதுன்றத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், விண்டோஸ் 7 கிளைண்ட் சீன் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கம்ப்யூட்டரை எப்படி ஒரு டொமைன்குள்ளார கொண்டு வர போகிறோம் இந்த சர்வருக்குள்ளார. இது வந்துட்டு நம்ம சர்வர் சிஸ்டம் எடுத்துறீங்களா. ஸோ அதுக்குள்ள நம்ம எடுத்து வர போகிறோம். ஸோ இது சர்வர் ஆனில் தான் இருக்குது. ஓகேங்களா, சர்வர் ஆனில் தான் இருக்குது. நம்ம வந்துட்டு உங்களுக்கு வீடியோ ஸ்லோவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஏர்டர் ஒன்று வரும். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சிபிஎல் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஸோ வந்துட்டு இதில் வந்துட்டு என்ன ஒர்க் குரூப்னு இருக்குங்களா. இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்சுன்னு கொடுங்க. கம்ப்யூட்டர் நேமும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் நேம் என்ன கொடுக்கலாம். கிளைண்ட் கம்ப்யூட்டர் என்ன டொமைன் கொடுக்க போகிறோம். நம்ம சொன்னால் சோழன் டேக்குன்னு கொடுக்குறது. ஸோ இதுதான் நம்மளோட டொமைன். நம்ம கொடுக்குறோம். இதுதான் எரர். இப்போ an active directory domain controller ID for the domain system could not be contacted. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் எரர் வரணும். ஆக்சுவலாக இது தான் கரெக்டு. இதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ஓகே கொடுத்துக்கோங்க. இதுக்கு லோக்கல் ஏரியா கனெக்ஷன் இருக்குங்களா. ஸோ இதில் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு TCP/IP4 என்ன கொடுக்கணும். யூஸ் ஃபாலோயிங் டிஎன்எஸ் சர்வர் அண்ட் மேனுவல் ஐபி ஒன்று கொடுத்துடலாம். 92.168.0.20 சரி டைப் ஆகுதுங்களா. 92.168.0.20
நம்ம டிஎன்எஸும் வச்சுருக்கோம். ஆனால் இந்த டிஃபால்ட் கேட்வேவும் போகும். இப்போ டிஃபால்ட் கேட்வே என்ன கொடுக்கணும்? 92.168.0. சர்வரோட ஐபி அட்ரஸ். ப்ரிஃபர்டு டிஃபால்ட் கேட்வே கொடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அது டிஃபால்ட்டாக எடுத்துப்போம். ஆனால் ப்ரிஃபர்டு டிஎன்எஸ் வந்துட்டு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இதுதான் நம்மளோட அந்த சர்வரோட அட்ரஸ் 168.0.10. சரிங்களா? இதை நம்ம கொடுத்துட்டோம்னா க்ளோஸ் பண்ணணும். கொடுத்துட்டோம்னா இப்போ என்ன பண்ணணும்? பிங் பண்ணணும் நம்மளோட சர்வர் கனெக்ட் ஆகிருக்கான்ட்டு. 192.168.0.10 பிங் ஆகுது. ஸோ அப்போ நம்மளுக்கு சர்வர் ஒர்க் ஆகுது. அப்போ இப்போ கொடுத்தோம்னா கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ மாற்றலாம். டொமைன் ஐபேரேஷன் கொடுக்கலாம், இல்லைனாக்கா அந்த இதுவும் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிஎன்எஸ் வந்துட்டு கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கோம். இது கொடுத்தோன்னே பேக்ரவுண்டில் போய் செக் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு யூசர் நேம் இங்கே வந்துட்டு இதில் ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. அதாவது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை அப்படின்னா எந்த யூசர் ஒன்றாலும் எந்த யூசரோட ஐடி கொடுத்தாலும் இந்த கிளைண்ட்டை நம்ம எடுத்துக்க முடியும். விச் மீன்ஸ் தட் நம்ம இந்த சிஸ்டமில் அதாவது சர்வரில் என்டிடிஎஸ் டேட்டாபேஸில் இருக்கிற எந்த யூசர் நம்ம நிறைய யூசரை க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம், அட்மின் வச்சுருப்போம், அண்ட் அதர் லிமிட்டட் யூசர் எந்த யூசர்னாலும் டிஃபால்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்துட்டு சிஸ்டம்னா கிளைண்ட்டு பிசி ஆட் பண்ண முடியும். பட் நம்ம அதில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓய்வு கிரியேட் பண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா யூசரால் பண்ண முடியாது, அட்மினால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்துட்டு எத்தனை யூசர்ஸ் இருக்காங்கன்னு மட்டும் காமிச்சிருக்காங்க. இது வந்து டொமைன் கண்ட்ரோலோட. அதே மாதிரி இதில் கம்ப்யூட்டர்ஸ் ஒன்றுமே இல்லையா? இப்போ வந்துட்டு யூசர்ஸ் எந்த யூசரோட நேம் ஒன்று கொடுக்கலாம். குமார் என்ற யூசருக்கு தான் கொடுக்கலாம். இது எல்லாமே லிமிட்டட் யூசர் தான். பாருங்கள், இதில் மெம்பர் சார் மெம்பர் ஆஃப் என்ன இருக்காரு, டொமைன் யூசர்ஸில் தான் இருக்கார். இவருக்கு வந்துட்டு அட்மின் கிடையாது. பட் இருந்தாலும் இவரால் நம்ம ஆட் பண்ண முடியும். குமார் பாஸ்வேர்டு டொமைனுக்குள்ளே தான் வந்துச்சு.
இப்போ இது தண்ணி நோட்டுக்குள்ள நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இது வரைக்கும் இல்லாமல் இருந்துச்சுல்ல, கம்ப்யூட்டர்ஸில் பாருங்க. கிளைண்ட் வந்துடுச்சுங்களா? ஸோ இப்போ பேக்ரவுண்டில் செக் ஆகிட்டு வந்துடுச்சு. இப்போ கிளைண்ட் ஒன் பேசின்னு இருக்குங்களா? அதர் லாக் ஆன் டு சிஸ்டம். ஸோ இதில் வந்துட்டு எந்த இது வேணாலும் கொடுக்கலாம். நான் நேம்ன்றது இது கொடுக்குறேன். 44. மிரர் வரும். அது ஒன்றும் இல்லைங்க, நான் விஎம் கிரியேட் பண்ணும்போது ரொம்ப ஸ்பேஸ் ஹார்ட் டிஸ்கில் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு கம்மியாக வச்சு இப்போ இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்பேஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் நிறைய குவாலிட்டி எடுக்கும். ஸோ இதுதான் உங்களோட இது இருக்குது. இப்போ நம்ம செக் பண்ணோம்னா இதை காமிச்சிடும். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் மிஸ்டேக்கில் மணி இந்த யூசர் வந்துச்சா? கிளைண்ட் கம்ப்யூட்டர் வந்துட்டாரு. யூசர் எந்த யூசர் இருக்காங்க, மணி இந்த யூசர். சரிங்களா? ஸோ இதுதான் பண்ணுறது. இந்த மாதிரி தான் ஒரு கம்ப்யூட்டரை ஆட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி யூசர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு காமிட்டேன். குரூப் எப்படி கிரியேட் பண்ணாங்கன்னு காமிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆர்கனைசேஷனல் யூனிட் நியூ கொடுங்க. சாம்பிள்லாம் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு யூசரையுமே வந்துட்டு நான் வந்து இந்த யூனிட் கூட எடுத்துகிட்டு போகிறேன். மெம்பர் ஆஃப் என்ன இருப்பாங்க, பில்டின்ல தான் இருக்காங்க, டொமைன் யூசரில் இருக்காங்க. ஓகேங்களா? குமார் என்ன பண்ணுறாரு, மெம்பர் ஆஃப் இருக்காரு, டொமைன் யூசர்ஸில் தான் இருக்காரு. ஸோ எதுக்குன்னா பாலிசி அப்ளை பண்ணுறது, அதை நான் டைப் பண்ண போகிறேன். ப்ரூஃப் பாலிசிக்காக எடுத்து இந்த ஓய்வு யூனிட் எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சர்டன் யூசர்ஸ் இப்போ ஒரு 3 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வைங்களேன், 3 இல்லை 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்துட்டு ஐடி டீமில் இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்துட்டு நார்மல் யூசர்ஸ் இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருப்பாங்க. ஸோ ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் பேசிக்காக வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 2-3 அப்ளிகேஷன் ரன் ஆனாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எக்ஸல், பவர் பாயிண்ட் இந்த மாதிரி இருக்கிறது போதும். இப்போ ஐடி பீப்புள்னாக்கா அவங்களுக்கு சர்ச் பண்ணுறதுலேருந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் இருக்கிறவங்களுக்கு இன்டர்நெட் அக்சஸ் பண்ணுற இந்த மெத்தட் எல்லாமே வந்துட்டு அக்சஸ்ஃபுல் கொடுப்பாங்க. அவங்களுக்கு கால்குலேட்டர் எல்லாமே ஓப்பன் ஆகணும், சேஞ்ச் பண்ணுறதுக்கு
மெத்தடுக்காக தான் இது பண்ணுறது. ஸோ இது எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நான் காமிக்கிறேன் பாருங்க. அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் யூனிட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூனிட்குள்ளார ஒரு யூசர் க்ரியேட் பண்ணிவிட்டு அது வந்துட்டு அவர் வந்து மெம்பராக எதில் இருக்கணும் அப்படின்றத பில்டிங் குரூப்பில் வச்சு செக் பண்ணிப்பாங்க. இது குரூப் பாலிசி எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது காமிச்சிருப்பாங்க. ஓகே, மணி இருக்காரு, குமார் இருக்காரு, மணி இங்கே செகண்ட் ஆகிருக்காரு. இந்த கிளைம் கம்ப்யூட்டரில் ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் ஆகுது. இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம். அது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு சர்வர் மேனேஜர்ன்ற டூலையும் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ் இதுலேயும் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த சர்வரோட கெப்பாசிட்டி வந்துடும். இது வந்துட்டு குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் ஃபாரஸ்ட். ஓகேங்களா, இந்த ஃபாரஸ்ட்டு இது வந்து டொமைன் இருக்குது, ஸ்டோரேஜ் சிஸ்டம் இருக்குது. இந்த லிங்க் குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்ஸ் குரூப் பாலிசி இன்ஹெரிட்டன்ஸ் டெலிகேஷன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம புதுசாக ஒன்று கொடுத்துக்கலாம். என்ன கொடுக்கலாம், டெஸ்ட். வேண்டாம், டெஸ்ட்டுக்கு மட்டும் பண்ணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு சாரி சாம்பிள் அந்த இதுக்கு ஒன்று ஃபஸ்ட்டு பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது இருக்கிறதுக்கு வந்துட்டு இது பண்ணிக்கலாம். சாம்பிள் நெக்ஸ்ட்டு ஓகே.
ஓப்பன் போட்டு authenticated user தான். எடிட் கொடுத்துருக்கோம். ஸோ எடிட் கொடுத்துட்டோம்னா இதில் ரெண்டு இருக்கும். கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்கும், யூசர் கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ யூசர் கான்ஃபிகரேஷனில் பாலிசிஸ்னு இருக்குது இல்லைங்களா, இதில் நிறைய இருக்குங்க. சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடாது. ஒரு யூசர் வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடாதுன்னா நம்ம இந்த கொடுத்து நம்ம இதை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம். விண்டோஸ் செட்டிங்ஸ், லாக் அண்ட் லாக் ஆஃப், செக்யூரிட்டி செட்டிங்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, ஃபோல்டர் ரெஸ்ட்ரிக்ஷனு, இது எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். இது வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல், இதை நமக்கு ஷோவே ஆகக்கூடாது அப்படின்ட்டு பண்ணலாம். என்ன இருக்குது, ஹைட் ஸ்பெசிஃபைடு கண்ட்ரோல் பேனல் ஐட்டம், இதெல்லாம் பண்ண முடியாது பண்ணலாம். சரிங்களா, ஆல்வேஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஹைட் பண்ணா கூட பண்ணிக்கலாம். அது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்க்ரீனில் இருக்காது, கண்ட்ரோல் பேனல் இருக்காது. அப்ளை பண்ணுவோம். அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுக்குறேன். ஓகே, என்ன கேட்குது, ஸோ அது வேண்டாம். இப்போ என்ன பண்ணலாம், இது கொடுக்கலாம். அது வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறது. இது வந்துட்டு கண்ட்ரோல் பேனல் இந்த இது எல்லாமே இருக்கிறது. ஸ்பெசிஃபிக் ஐட்டம் கண்ட்ரோல் பண்ண ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் ரிமூவ் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடாது, பர்சனலைசேஷன் இருக்கக்கூடாது, இந்த மாதிரிட்டு கொடுக்குறதா சொல்லுவாங்க. ஸோ அது பண்ணலாம். ஒரு 2-3 செட்டிங்ஸ் இப்போ வந்துட்டு கண்ட்ரோல் பேனல் டிசேபிள் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ண அந்த டாஸ்க் பார் நோட்டிஃபிகேஷனில் என்ன பண்ணலாம், இது நம்மளால் ரிமூவ் லாக் கம்ப்யூட்டர், ரிமூவ் சேஞ்ச் பாஸ்வேர்டு எல்லாமே பண்ண முடியும். சிஸ்டம் வைஸில் டிஸ்பிளேல என்ன பண்ணலாம், டிபிஐ செட்டிங்ஸை நம்ம பண்ண முடியும். ஃபோல்டர் வந்துட்டு பண்ண முடியும். வேறு என்ன இருக்குது, கான்ஃபிகரேஷன் பாலிசி இதெல்லாம் வந்து டிசைட் இருக்குது. விண்டோஸ் காம்பனன்ட்ஸில் வந்துட்டு இதில் வந்துட்டு எல்லாமே இருக்குங்க, நிறைய இருக்குங்க. நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வச்சுக்கலாம், எல்லாம் தூக்கி உடனே எடுத்துக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இருக்கிறது தாங்க.
இதெல்லாம் வந்துட்டு ஆல் செட்டிங்ஸ். நம்ம வந்துட்டு இந்த லேன் கனெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, லேன் ஒர்க் பண்ண அதை பண்ணுவாங்கல்ல, அது பண்ணுறதுக்கு. இந்த not enable this setting, run command is not added to the start menu. And if you disable or do not configure this setting, run command is not visible on the start menu by default. சரிங்களா, இது பண்ண முடியும். இதில் ஏகப்பட்டது இருக்குங்க. ட்ராகன் ட்ராப் இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம். நான் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ண முடியாமல் அதை கொடுத்துருக்கேன், சும்மா டெஸ்டிங்காக வந்துட்டு. கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது இந்த பாலிசி இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். டிவைஸ் மேனேஜர் பர்மிட்டாக ப்ரொவைடட்னா உங்களுக்கு வந்துட்டு அக்சஸ் இல்லைன்னு அர்த்தம். அக்சஸ் வந்துட்டு போகக்கூடாது. இந்தாங்க செட்டிங்ஸ் எந்த பண்ணுறது, டிசேபிள் சேஞ்சிங் ஃபாண்ட் சைஸு ஃபுல்லாக எல்லாம் கொடுத்துருக்காங்க டிசேபிள் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் இந்த யூசரால் பண்ண முடியாது. இப்போ அந்த கிளைண்ட் பேஜில் போயிட்டு ஒரு யூசர் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த யூசரால் இதெல்லாம் வந்து பண்ண முடியாது. ஸோ மணி ஈவெண்ட்டோ வந்துட்டு அவர் வந்து இருக்கிறாரு, ஆனால் அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் தான், பட் இருந்தாலும் அவராலையும் பண்ண முடியாது. ஏன்னா நான் அந்த மாதிரி தான் ஓய்வு கிரியேட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு ஹைடு விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் விண்டோஸ் hide status bar, video page, control சிம்பிளாக ஏதாவது இருக்குமான்னு பார்க்குறேன். இது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ரிமூவ் ஆர்டர் ரிமூவ் ப்ரோக்ராம்ஸ் இந்த ஃபுல்லாக அந்த ரிமூவில் இருக்குது பாருங்கள், ரீசைக்கிள் பின் அங்கேயே வந்துட்டு இல்லாமல் ரிமூவ் ரன் மெனு இருக்கு. ஓகே, எல்லாம் கொடுத்துட்டு
சரி. ரன் பண்ணணும். ஒரு டெஸ்ட் பார்க்கலாம். கண்ட்ரோல் இதை மட்டும் பண்ணியிருக்கோமா? ஓகே. ம். Client PC line log off கொடுத்துருவோம். பண்ணி உங்களுக்கு வந்து run command இல்லை. This operation has been cancelled due to restriction effect. ஓகேங்களா? ஸோ அதாங்க விஷயம். ஸோ இப்படி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ண ஷோ ஆகாது, எங்கேயுமே இருக்காது.
ஓகேங்களா? கண்ட்ரோல் பண்ணால் உங்களால் பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த பாலிசி வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இவர் வந்துட்டு அட்மின் தான் பாருங்கள். இந்த யூனிட்டில் இவர் அட்மின் மெம்பர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டரில் தான் மெம்பர் ஆயிருக்காரு. பட் இருந்தாலுமே நான் ஒரு ஓய்வு யூனிட்டில் க்ரியேட் பண்ணி இந்த சாம்பிள் ஓய்வுக்கு இவர் இருந்தாலும் இவருக்கும் அக்சஸ் இல்லைன்னு சொல்லி தான் நான் வந்துட்டு பாலிசி க்ரியேட் பண்ணிட்டேன். குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட் பிளான்ட்டு இதை நான் அவருக்கு என்னன்னு கொடுத்துருக்கேன், இதுதான் அவருக்கு கொடுத்துருக்கேன். இந்த சாம்பிளுக்கு தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கம்பல்சரியாக அது அட்மினாக இருந்தாலும் என்ன அக்சஸ் இருக்குதோ நான் இங்கே என்ன கொடுக்குறனோ அதுதான். ஓகேங்களா? முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி தாங்க பண்ணுறது. இது எல்லாமே இருக்கும், டீட்டெயில்ஸ் இருக்கும், எப்போ க்ரியேட் பண்ண அந்த இருக்கும், ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கிறேன்றதுக்கு. இதில் ஆட் பண்ணலாம்னாங்க ஆட் பண்ணலாம். மறுபடியும் எடிட் கொடுத்தீங்கன்னா நமக்கு எப்போல்லாம் தேவைப்பட்டோ அடிஷ்னலாக கொடுத்துக்கலாம். அப்புறம் மறுபடியும் என்ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் எல்லாமே மறுபடியும் என்ஃபோர்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இதில் ஆட் பண்ணணும், புதுசாக ஏதாவது ஒரு அடிஷ்னல் குரூப்புக்கு ஏதாவது ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கிறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த டைம் வச்சு ஆட் பண்ணி இதுக்கு கொடுத்து அந்த ஸ்பெசிஃபிக் யூஸருக்கு மட்டும் பண்ணணுமா அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இதோட கான்செப்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு மல்டி டொமைன் அப்படி ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு அடிஷ்னல் இன்னொரு டொமைன் எப்படி பண்ணுறது, அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதெல்லாம் சொல்லித்தரேன். ஓகேங்க, பாய்.